கடந்த 2 நாட்களாக திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் மிக புனிதமாக கருதுகின்ற அந்த கோவில் பிரசாதம் செய்வதற்கு உபயோகப்படுத்துகின்ற நெய்யில மிருக கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வு அறிக்கை தகவல் கொடுத்ததை ஆந்திர மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் கோவில் அறங்காவலர்களாகவே ஹிந்து அல்லாதவர்களை போட்டு, ஏனென்றால் நேற்றைய தினம் திரு ஒய் சாமுவல் ராஜசேகர் ரெட்டி அவருடைய மனைவி சொல்லியிருக்கிற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், நாங்கள் ஹிந்து கோவிலுக்கு போகிறது ஹிந்து ஓட்டுக்காக. ஆக அந்த மாதிரியா அவர்களே தாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் அப்போ ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி, ஒய் சாமுவல் ராஜசேகர் ரெட்டி, இது முழு பேரை சொல்கிறானேன்னு கவலைப்படக்கூடாது. அவர்கள்லாம் கோவில் நிர்வாகத்தில் எப்படி இருக்கலாம்? அந்த மாதிரியா திட்டமிட்ட ரீதியில் ஹிந்து கோவில்களை நாசப்படுத்தினதும் உலக பிரசித்தி வாய்ந்தது. ஆகவே திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலை அதன் புனிதத்தை கெடுத்து அதன் மீது நம்பிக்கை இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற பல கோடிக்கணக்கான மக்களுடைய மத உணர்வை புண்படுத்துகின்ற விதத்திலே ஆந்திர சாமுவல் ராஜசேகர் ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சியில் நடந்திருக்கு. இதில் யார் யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் பேசிக்காக இது எல்லாத்துக்குமே என்ன காரணமாக இருக்கு? ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஹிந்து கோவில்கள் பாதிக்குது. ஆகவே ஹிந்து ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி கோவில்கள் புனிதம் காக்கப்பட வேண்டுமானால் அது ஹிந்து மத நம்பிக்கை இருக்கின்ற மதாச்சாரியார்கள் வசம்தான் கோவில்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்போ இது கலப்படம் செய்யப்பட்ட நெய் சப்ளை பண்ணது ஏஆர் ஃபுட்ஸ், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து செயல்படுகின்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பழனி கோவிலுக்கும் நெய் சப்ளை பண்ணுது. ஏன்னா இப்போ இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வர் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். அதனால இந்த கம்பெனியிடமிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து அந்த கம்பெனி விடுதலையார வர அக்கிட்டல் அது வர இந்த கம்பெனியிலிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் நெய் வாங்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. அது மட்டுமில்லை, அந்த கம்பெனியோட ஓனர் ராஜசேகர அவர் பழனி கோவிலுக்கு தக்காரா இருக்காருன்னு சொல்றாங்க. அதனால தமிழக அரசு உடனடியாக அவர் தக்கார் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஏன்னா அவரோட கம்பெனி குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கிறது. அதுவும் குற்றச்சாட்டுனா இன்னதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மிகப்பெரிய கொடூரமான செயலில்
ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த கம்பெனி, அதனுடைய ஓனர் அவர் பழனி கோவிலுக்கு தக்கார திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த மாதிரியெல்லாம் ஆட்களை செலக்ட் பண்ணி கோவிலுக்கு தக்காரா போடுதுன்னு தெரியுது பாருங்க. அதோடு மட்டுமல்லாமல் இதை கோரிக்கை வச்ச இதில் என்ன தப்பு இருக்கு? till that company is cleared, அதுகிட்ட இருந்து நெய் வாங்கக்கூடாது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட கம்பெனியுடைய ஓனர் அவரோட டெயிண்ட் ரிமூவ் ஆகாமல் அவர் தக்காராக இருக்க முடியாது கோவிலில். இதை கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுவாங்களா? என்ன சர்க்கார் இது? மிக கேவலமான மோசமான ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருப்பது துரதிருஷ்டவசமானது. ஏன்னா இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமானதுன்னு சொன்னால், மாண்புமிகு பிரதமரை பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசன் மந்திரியாக இருக்கார். அவரையே கைது பண்ணலை இந்த போலீஸை? அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடலை? காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா? முதுகெலும் இல்லையா? நேர்மை இல்லையா? மாண்புமிகு பிரதமரை பேசின ஒரு நபர் மந்திரியா இருப்பாரா? அவரை மந்திரியா அனுமதிக்கிறார்னா முதலமைச்சர், அவருக்கும் அந்த கூற்றோடு உடன்பாடு இருக்கா? கொஸ்டின்ஸ் வருது இல்லை? மாண்புமிகு பிரதமரை பீஸா வெட்டுவேன்னு சொன்ன நபரை இவர் மந்திரி சபையில் வச்சுக்கலாமா? அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் யாரை மிரட்டுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை மிரட்டணும்னா நோ நான்சென்ஸ். இதில் தலையிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் கேட்டிருக்கிற கோரிக்கை நியாயமானது. அவர்கள் சாதாரண பிஜேபி ஆர்டினரி ஒர்க்கர்ஸ்னா மிரட்டுவாங்களான்னு இந்த போலீஸு பொய் கேஸ் போடுவாங்களா? நீங்கள் கைது பண்ண வேண்டியது நாளைக்கு மத்திய அரசாங்கம் ரிப்போர்ட் வரும், யாரை கைது பண்ண வேண்டியிருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒர்க்கர்ஸ் மீது கேஸ் போட்டது தப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.